வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். பொதுவாக கம்பெனிஸை 3 கைண்ட்ஸில் பிரிப்பாங்க. ஒன்று பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் அண்ட் இன்கார்பரேஷன், அண்ட் பேஸ்ட் ஆன் liabilities அண்ட் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். இந்த 3 கைண்ட்ஸில் தான் ஒரு கம்பெனியை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதாவது பேஸ்ட் ஆன் இன்கார்பரேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லா கம்பெனிஸும் கம்பெனிஸ் ஆக்டில் கம்பெனிஸ் ஆக்ட்லேயோ இல்லை ஆர்எல்ஸ் அந்த கம்பெனி சம்மந்தமாக இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆக்ட்லேயோ அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். ஆர்எல்ஸ் இப்போது ஏதாவது ஒரு ஸ்டாட்யூட்டரி படி, அதாவது ஸ்டாட்யூஸ் படி, இப்போது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் படி பேசிஸ், இப்போது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் தனிப்பட்ட ஒரு இப்போது கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் மேன் அப்படின்னு தான் லா படி எடுத்துக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் மேனுக்கு என்னென்ன ரைட் இருக்குது அப்படின்னா, இப்போ பெர்பெக்சுவல் சசஷன், அதாவது அதுக்குன்னு தனி சீல்ஸு, பெர்பெக்சுவல் சசஷன், அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் மேனாக தான் கன்சிடர் பண்ணுவோம் லாவின் படி. அப்படின்னா தான் அந்த பர்சன், அதாவது இப்போ எப்படி ஒரு பர்சனால் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுது, இல்லை யாராவது அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டால் தான் அந்த கம்பெனியை யாராவது கேஸ் ஃபைல் பண்ணணுன்னாலோ, இல்லை அந்த கம்பெனிலேருந்து யாராவது கேஸ் ஃபைல் பண்ணணுன்னாலோ, கம்பெனி பேரில் கேஸ் ஃபைல் பண்ணுறதோ, இல்லை யாராவது அந்த கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதோ பண்ண முடியும். ஸோ இதுதான் பெர்பெச்சுவல் சசஷன். அண்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன்கிறது கம்பெனியை ஆர்டிஃபிஷியல் பர்சன்னு சொல்லுவாங்க. நாட் ஒன்லி கம்பெனி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான் லா படி கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இப்போ எல்ஐசி கார்பரேஷன் இருக்குன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அண்ட் அதுக்கு தனி சீல்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாமே கம்பெனிஸோட ஏஜென்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுவாங்க. ஸோ இப்போது இந்த இன்கார்பரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிஸ் நான் சொன்ன மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் கீழேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இல்லை ஸ்டாட்யூஸ் பேசிஸில் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியோ கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைப், அதாவது இன்கார்பரேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது பேஸ்ட் ஆன் இன்கார்பரேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். பேஸ்ட் ஆன் லைபிலிட்டியில் ஒரு 3 டைப் இருக்குது. அது லிமிட்டட் லைபிலிட்டி, அன்லிமிட்டட் லைபிலிட்டி அண்ட் கேரண்டி. இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெம்பரோ இல்லை ஆல் பர்சன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்த அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வரைக்கும் அவங்க இப்போ ப்ராப்ளம் வரும்போது அவங்க அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை. அது லிமிட்டட் லைபிலிட்டி. அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு அவங்க லைபிள். கேரண்டீடுங்கிறதும் அப்படி தான். நான் கேரண்டி பண்ணுறேன், இப்போ உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஐ கேரண்டி, இந்த அமௌண்ட்டை நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கேரண்டீடு. ஸோ இது கேரண்டீடு. அன்லிமிட்டட் லைபிலிட்டிங்கிறது இது அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கான லைபிலிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும், டெப்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு அவங்க பே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். லிமிட்டட் லைபிலிட்டிங்கிறது அவங்க சொன்ன அமௌண்ட் மட்டும் பே பண்ணுறது. கேரண்டீடும் அதே மாதிரி தான். அவங்க எந்த அமௌண்ட் கேரண்டி பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வரைக்கும் கேரண்டி பண்ணுறது தான். ஓகேவா? இப்போது லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ ஒரு 10 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 ஷேர் மட்டும்தான். இப்போ 7 ஷேர் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 ஷேர் மட்டும்தான் அவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை தாண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கம்பெனி பேஸ்ட் ஆன் லைபிலிட்டி. ஸோ ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இது ப்ரைவேட் செக்டார் ஓன் பண்ணியிருக்கா, இல்லை பப்ளிக் செக்டார் ஓன் பண்ணியிருக்கா, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக ஆரம்பிச்சிருக்காங்களா. ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். இப்போ ஓனர்ஷிப் படி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அவங்க கம்பெனிஸ்க்கு பின்னாடி பிவிடி எல்டிடி, அதாவது ப்ரைவேட் லிமிடெட். பிவிடி எல்டிடினா ப்ரைவேட் லிமிடெட்னு அர்த்தம். இல்லை எல்டிடினா அது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ், சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.